லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சட்டமன்றம் அப்படிங்கிற லெசன் வந்து பார்த்துருப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 12th புக்கில் செகண்ட் லெசன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம். செகண்ட் ஹாஃப் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறதுல மக்களவை மாநிலங்களவையோட அதிகாரங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம். அதில் மக்களவை மாநிலங்களவை அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். மாநிலங்களவை பார்க்கும்போது அதாவது மக்களவையும் மாநிலங்களவையும் சமநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன, சமமற்ற நிலையில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம பெண்டிங் வச்சோம். அதிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்கள், எங்கெங்கெல்லாம் சமமான அதிகாரம் இருக்குது அப்படின்னா, ஒரு சட்ட முன்வரைவு அதாவது ஒரு பில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பில்லை பாஸ் பண்ணுறது எந்த அவையில் வேணாலும் கொண்டு வந்து பாஸ் பண்ணலாம். அது சாதாரண சட்ட முன்வரைவாக இருந்தால். புரியுதா? ஒரு திருத்த சட்டத்தை மேற்கொள்ளணும்னா அதுக்கும் வந்து இவங்களால் என்ன பண்ண முடியும்னா 2 பேராலையுமே பண்ண முடியும். ஈக்குவலான பவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொகுப்பு நிதியில் இருந்து எந்த ஒரு செலவினம் தொடர்பான ஒரு பில் வந்தாலும் அதை அறிமுகப்படுத்துறதோ இல்லை அதை நிறைவேற்றுறதோ 2 பேருமே எப்போ பண்ணிக்கலாம். இவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டுன்னு கிடையாது. 2 பேருக்குமே ஈக்குவல் மெஜாரிட்டி தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களில் பதவி நீக்கக்கூடிய நடைமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா 2 பேருக்குமே ஈக்குவலான பவர் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், பதவி நீக்கத்தில் அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. பதவி நீக்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ராஜ்யசபாவுக்கு இருக்குது. ஏன்னா அதோட சேர்மன் அவருங்கிறதுனால. புரியுதா? பட் சிம்பிள் மெஜாரிட்டி வந்து லோக்சபாவுக்கு இருக்குது. அது வந்து பின்னாடி இதில் கொடுத்துருப்பாங்க, சமனற்ற நிலையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவல் பவர் 2 பேரோட எலெக்ஷன்லேயும் இருக்குது. அடுத்து துணை குடியரசுத் தலைவரோட இங்கே கொடுத்துருக்காங்க. துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை தான் துவங்க முடியும்னு சொல்கிறாங்க. புரியுதா? துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க தீர்மானம் அப்படின்னா அது மாநிலங்களவையால் மட்டும்தான் துவங்க முடியும். அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவை வந்து நினச்சா பதவி நீக்கம் பண்ண முடியும். ஆனால் அதை சிம்பிள் மெஜாரிட்டியால் மக்களவை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, சாதாரண பெரும்பான்மை மூலம் மக்களவை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவோட தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரையும், புரியுதா, இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்யக்கூடிய பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ப்ளஸ், அதாவது உச்சநீதிமன்றத்தில் 33 நீதிபதிகள் ப்ளஸ் ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்ணணும். அதே மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரியோ இல்லைனா அவரை மட்டும் சொல்கிறாங்க, தலைமை தேர்தல் அதிகாரியையோ இல்லைனா இந்தியாவுடைய சிஏஜின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை, அவரோட ஆர்டிகல் 149 152 வரைக்கும் சிஏஜி பற்றின ஆர்டிகல், காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க. புரியுதா? முன்னாடியே வந்து ப்ரியார் இன்ஃபர்மேஷன் அந்த பர்சனுக்கு அனுப்பிட்டு அதை வந்து ஒரு தீர்மானமாக கொண்டு வருவாங்க பார்லிமெண்ட்டில். அதுக்கு வந்து லோக்சபா ராஜ்யசபா 2 பேருக்குமே ஈக்குவலான மெஜாரிட்டி தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னாலும் 2 பேருக்குமே ஈக்குவலான பவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து குடியரசுத் தலைவரோட 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கு ஒப்புதல் வழங்குறது. புரியுதா? இப்போ வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 படி போட்டாங்கன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்துக்கிறது 2 பேருமே சமமான அதிகாரம். அதுவே 356 படி ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 படி ஒரு என்னது ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, எதுக்காக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருக்குமே ஈக்குவல் மெஜாரிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யாருமே முன்னாடி பின்னாடின்லாம் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு பிரதமரையோ இல்லை அமைச்சர்களையோ தேர்வு செய்கிறது. இந்திய அரசமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளில் ஏதேனும் ஒன்றுத்தில் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த அவையிலேருந்து ஒருத்தங்க மினிஸ்டராக சூஸ் பண்ணாலும், லோக்சபா ராஜ்யசபா எதில் இருந்தாலும் அவங்க மினிஸ்டராக சூஸ் பண்ணினதுக்கப்புறம் அவங்க முழுக்க மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. புரியுதா? கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதுக்கடுத்து நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை வரும் இந்த இடத்துல நிதிக்குழு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகள் அளிக்கக்கூடிய அறிக்கைகளை பரிசீலிக்கிறதும் 2 பேருக்குமே ஈக்குவலான பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட அதிகார வரம்பை
அதிகரிக்கிறதும் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு பவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே சமம் இல்லை அப்படின்னா நிதி முன்வரைவு. ஒரு ஃபினான்ஸ் பில் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மாநிலங்களவையால் பண்ண முடியாது, அது மக்களவையால் மட்டும்தான் பண்ண முடியும். புரியுதா? ஃபினான்ஸ் பில் அப்படின்னு ஒன்று, நிதி சம்பந்தமான பணம் சம்பந்தமான ஒரு விஷயம் மக்களவையால் தான் முடியும். ஏன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். அதனால் புரியுதா? என்ன அப்படின்னா மாநிலங்களவை வந்து ஒரு நிதி முன்வரைவில் ஒரு பில்லு, அதாவது ஃபினான்ஸ் பில்லில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது, அதை நிராகரிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு 14 days மட்டும் அதை வந்து தள்ளி போட்டுக்கலாம். பரிந்துரை கொடுக்கலாம், கொடுக்காமல் இருந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் 14 days மட்டும் தள்ளி போடலாம். அதுக்கு மேலே வந்து இவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கிட்டோ இல்லை ஏற்றுக்காமலேயோ அதை வந்து ஒரு சட்டமாகவே கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் வந்து லோக்சபாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நிதி பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாக்கு பவர் சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மாநிலங்களவையோட பரிந்துரை ஏற்கலாம், ஏற்காமல் நிராகரிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த முன்வரைவு நிறைவேறியதாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிதி முன்வரைவு 110வது ஆர்டிக்கல் படி கொண்டு வந்திருந்துச்சுனாலும் இல்லை இல்லாமல் இருந்தாலும் அது கண்டிப்பாக மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 110வது விதி அப்படின்னா என்னென்னா அது ஒரு ஃபினான்ஸ் பில்லை குறிக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு முன்வரைவு பண முன்வரைவா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சபாநாயகர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, சிங்கிள் லைனில் இந்த கேள்வியை கேட்பாங்க, அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முன்வரைவு அப்படிங்கிறது, ஒரு பில் வந்து ஃபினான்ஸ் பில்லா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சபாநாயகருக்கு தான் இருக்குது. அடுத்தது ஈரவைகளோட கூட்டத்துக்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை வகிக்கிறார். கரெக்டு தானே? ஜாயிண்ட் செஷன் ஆர்டிகல் 108 படி ஜாயிண்ட் செஷனுக்கு யார் சேர்மன் அப்படின்னா சபாநாயகர். ஆனால் அதை வந்து கூட்டுறது யாருன்னா பிரசிடென்ட்டு. அடுத்து கூட்டத்தோட வாக்கெடுப்பில் மக்களவையோட நிலைப்பாடு தான் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுமே ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டார் ஜாயிண்ட் செஷன் ஆர்டிகல் 108 படி. அந்த டைமில் யார் வின் பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் லோக்சபா தான் வின் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா லோக்சபா வந்து ஆளும் கட்சியாக இருக்கும். அந்த லோக்சபாவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஆளும் கட்சியாக இருக்கும். அதில் வந்து 543 மெம்பர் இருப்பாங்க. ராஜ்யசபாவில் வெறும் 250 பேர் தான் இருப்பாங்க. இப்போது யாரோட ஓட்டு அதிகம்? இவங்களோட ஓட்டு தான் அதிகம். அதனால் இவங்க சொல்கிற விஷயம் தான் நிறைவேறும்னு சொல்கிறாங்க கூட்டத்தில், வேறு ஒன்றும் கிடையாது. மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்த முடியும். புரியுதா? ஒரு ஃபினான்ஸ் பில் அறிமுகப்படுத்தினா அது மேலே வந்து ஏதாவது விவாதம் வந்து அவங்க நினச்சா பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு வாக்கெடுப்புலையும் அவங்களால பங்கு பெற முடியாது. அது மக்களவைக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி போடணும் அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு ஈக்குவல் பவர். ஆனால் ஒரு எமர்ஜென்சியை நீக்கக்கூடிய தீர்மானம் கொண்டு வரதுக்கு லோக்சபா மக்களவைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, அதுக்கு மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. புரியுதா? ஒரு ஆல்ரெடி அமலில் இருக்கிறத நீக்கணும். இப்போ வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஆனால் நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து போட்டாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா நீக்கிறதுக்கான பவர் அந்த லோக்சபா கிட்ட தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து போட்டுருவாங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து எனக்கு அடிப்படை உரிமை கிடைக்கலன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் கேஸ் போட முடியாது. ஏன்னா அந்த டைமில் ஆர்டிகல் 19 டேரெக்டாகவே சஸ்பெண்ட் ஆயிரும். நீ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசணுன்றது அந்த இடத்துல செல்லாது. எங்கே வாயை திறக்கணும், எங்கே வாயை திறக்கக்கூடாதுன்னு இருக்குது அந்த மாதிரி டைமில். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு அமைச்சருக்கு எதிராக, எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் மாநிலங்களவையால் கொண்டு வர முடியாது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுங்கிறது அதாவது ராஜ்யசபாவால் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அமைச்சரும் என்ன சொல்கிறாங்க, தனியாகவும் டீமாகவும் யாருக்கு பொறுப்புனா மக்களவைக்கு தான் பொறுப்பு. அப்போ அவங்களால மட்டும்தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று கொண்டு வர முடியும். அது இவங்களால முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆனால் அரசாங்கத்தோட கொள்கைகளோ இல்லை வந்து ஏதாவது ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா அது செயல்பாடு இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி விமர்சிக்க வேணால் இவங்களால முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து இவங்களோட சிறப்பு அதிகாரங்கள் மாநிலங்களவை இது நம்ம ஆல்ரெடி அன்றைக்கே பார்த்துட்டோம். அதனால் இதுக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டாம். அடுத்து டேரெக்டாக கீழே போயிடலாம். இன்னொரு விஷயம், இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இப்போது பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர் 543 லோக்சபாவும் ப்ளஸ் வந்து 250 ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்களில் தமிழ்நாட்டிலேருந்து வந்து 39 + 18 இருக்காங்க. இப்போ இதில் 39 பேரில் ஒரு 30 பேருக்கு ஹிந்தியே தெரியாது. பார்லிமெண்ட்டில் ஹிந்தியோ இங்கிலீஷோ பேசுகிறாங்க அப்படின்னா இந்த 2 லாங்குவேஜுமே எனக்கு தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும், ஆனால் நான் என்னோடய கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களோட சொந்த லாங்குவேஜில் தமிழ்லேயே இல்லை வந்து தெலுங்குலேயோ கன்னடாலேயோ அவங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் அவங்க பேசலாம் பார்லிமெண்ட்டில். அதுக்கான ஆர்டிக்கல் தான் 120. நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
தன்னோட சொந்த மொழியில் மாநிலத்தோடைய தாய்மொழியில் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற லாங்குவேஜ் தான் என்ன சார், ஒரு ஆர்டிக்கல் தான் என்னென்னா ஆர்டிக்கல் 120 அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து ஒரு சட்டம் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு சட்ட பில்லு, ஒரு சட்டம் உருவாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ராஜ்யசபாலேயோ லோக்சபாலேயோ வந்து கொண்டு வருவாங்க. புரியுதா? அதுதான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ராஜ்யசபா லோக்சபா ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து சட்டம் அப்படின்னா என்ன மாதிரியான பில்லெல்லாம் பாஸ் பண்ணலான்னா, ஃபினான்ஸ் பில் ஒன்று, ஃபினான்ஸ் இல்லாத பில், அதாவது சாதாரண பில்லு. ஓகேவா? 2 டைப் ஆஃப் பில் இருக்குது, 2 வகையான சட்ட முன்வரைவுகள் இருக்குது. இப்போ ஃபினான்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி தெரியும், இது லோக்சபாவால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிரசிடென்ட்டுக்கிட்ட சைன் வாங்கி தான் இதை வந்து அவங்களால வந்து தாக்கல் பண்ணவே முடியும். ஆனால் சாதாரண பில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கிட்ட எடுத்தோடனே சைன் வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு லோக்சபாலேயோ ராஜ்யசபா எதில் வேணால் கொண்டு வரலாம். புரியுதா? மினிஸ்டரோ இல்லை மினிஸ்டர் இல்லாத பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு மெம்பரோ வேணாலும் நம்மளால் வந்து சாதாரணமான ஒரு பில்லை வந்து கொண்டு வர முடியும். ஒரு அவையில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. இப்போ எக்ஸாம் இது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நம்ம இங்கேயே பார்த்துலாம். நான் கதையாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, இதோட வச்சு சொல்லிடுறேன் நான். இப்போது ஒரு சட்டம் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அவையில் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. புரியுதா? ஏதாவது ஒரு ஒரு லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ அறிமுகப்படுத்திடுவாங்க. இப்படி ஒரு முன்வரைவை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேக்ஸிமம் நிறைய முன்வரைவுகள் மாதிரி நிறைய பில் வந்து யாருன்னா மினிஸ்டர்ஸால் தான் அறிமுகப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் மினிஸ்டர் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். ஆனால் நிறைய அவங்க தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதா? இப்போது அவங்க எந்த ஒரு பார்லிமெண்ட் மெம்பரும் 543 + 250 சொன்னோம்ல, அதில் யார் நினைச்சாலும் ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் வேணாலும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க அறிமுகப்படுத்தலாம். அந்த மாதிரி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சபாநாயகர், மக்களவை சேர்மன் சபாநாயகருக்கோ இல்லை மாநிலங்களவையோட சேர்மன் துணை குடியரசுத் தலைவருக்கோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு ப்ரைவேட் பில் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போ அதுக்கான நாள் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த 1 மந்தில் வந்து நீ வந்து இந்த நாளில் பார்லிமெண்ட்டில் இந்த செஷனில் இதை பற்றி நீ பேசணும் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சுருவாங்க. இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அலுவல் சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க சொன்ன முன்வரை வந்து இந்திய அரசிதழில் வந்து பிரசுரி, அதாவது பிரிண்ட்டாக வெளியிடுவாங்க. அந்த இந்தியாவுடைய அரசிதழ், எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து அப்பப்போ ஸ்டாலின் ஒன்று போட்டு விடுறாரு அரசிதழ், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பில் வந்திருக்கு அப்படிங்கிறத போட்டு விடுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா சபாநாயகரோ இல்லைனா அந்த அவையோட தலைவர், ராஜ்யசபாவோட தலைவர் யாரோ ஒருத்தங்க வந்து அதை வாசிப்பாங்க. ஒரு தடவை வாசித்ததுக்கப்புறம் அது வந்து அரசிதழில் வெளியிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி வெளியிடும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அது வந்து சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக போக வேண்டாம், இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து இப்போ எப்படி சட்டமாகும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் ஆனால் உங்களுக்கு புரியாது. நான் பாலிட்டி தனியாகவே எப்படி பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னு சாப்டர் வைஸ் எடுக்கும்போது சொல்லித்தரேன். பாலிட்டி கண்டிப்பாக சாப்டர் வைஸும் எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் கோர்வையாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா நாங்கள் போய்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சட்ட முன்வரை, ஒரு பில் எப்படி சட்டமாகுது? முதல் வாசிப்பு வந்து யாரோ ஒருத்தங்க வந்து வாசிக்கிறாங்க. யார்? அந்த செஷனோட தலைவர் வாசிக்கிறாரு. அடுத்து வந்து அது மூலமாக 2வது வாசிப்புக்கு போகுது. அதுக்கப்புறம் குழு நிலை, அதுக்கப்புறம் அறிக்கை நிலை, அதுக்கப்புறம் 3வது வாசிப்பு. அறிக்கை நிலைனாலே அது கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கப்புறம் அவங்க தேர்வு குழுவுக்கு கொடுத்து இறுதியாக சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 3வது வாசிப்பு நடந்துச்சு அப்படின்னா நாடாளுமன்றத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். 3வது வாசிப்பு நடந்துச்சுன்னா நாடாளுமன்றத்தில் பெர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ கடைசியாக குடியரசுத் தலைவரோட சைனுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது அர்த்தம். குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த சாதாரண முன்வரை வந்து குடியரசுத் தலைவர் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அது ஒரு சட்டமாக புதுசாக உருவாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை குடியரசுத் தலைவர் சைன் போடலாம், இல்லை சைன் போடாமல் நிராகரிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், அது அவரோட விருப்பம். புரியுதா? இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இப்போ ஆளுநர் பிரச்சனை வந்துச்சுல, அது ஆக்சுவலி பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற பவர் வந்து கவர்னருக்கு கிடையாது. இந்த இடத்துல ஒரு பில் வந்து ஆளுநர் கைக்கு வருது அப்படின்னா அவர் அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடணும். இல்லை அப்படின்னா அதை வந்து திரும்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடணும். அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுக்கூடாது அவர், அது எதுவுமே பண்ணாமல். அப்படியே வச்சாலும் இன்னொரு தடவை அதை நிறைவேற்றி அனுப்புனா அதை மூவ் பண்ணி ஆகணும் பிரசிடென்ட்டுக்கு. ஆனால் 3 தடவை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து 3 தடவை பில்லை பாஸ் பண்ணாங்க. ஸ்டாலின் வந்து கவர்மெண்ட்டு பாஸ் பண்ணியும் கூட அவர் அதை அங்கே கண்டுக்காமல்
விட்டுட்டாரு. இது வந்து அரசியலமைப்பை மீறுற மாதிரி. அதனால தான் சட்டம் போட்டு என்ன பண்ணாங்க, ஆர்டிகல் 142 படி அவங்களோட ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்னா, அவங்களே அந்த சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். அடுத்து தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னா ப்ரைவேட் பில்லு. இது வந்து இது யார் வேணால் கொண்டு வரலாம் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க. பட் ஆனால் அது வந்து விவாதம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தனிநபர் சட்ட முன்வரைவுனா வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையில் மதியம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தனிநபர் சட்ட முன்வரைவுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடக்கும். அதை வந்து கொண்டு வர்றது. அப்போது இது வந்து பார்த்தோன்னா, இதை கொண்டு வரணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அறிவிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் இது வரைக்கும் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கடைசியாக 1970 தான் ஒரு ப்ரைவேட் பில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. நிறைய ப்ரைவேட் பில் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் அதில் நிறைவேற்றப்படுறது 1 2 தான் வருஷத்தில். அவ்வளோ கூட வர்றது இல்லை. ஸோ மொத்தமாகவே இது வரைக்கும் இந்தியாவில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 14 தனிநபர் சட்ட முன்வரைவு தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிதி முன்வரைவை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது. புரியுதா? 2 விஷயத்தை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது. என்ன அப்படின்னா, அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்கிறத வந்து தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி நிதி சட்ட முன்வரைவும் தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது. புரியுதா? இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2014 திருச்சி சிவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 3ஆம் பாலின் திருநங்கைகளுக்காக அவங்களுடைய வாழ்க்கைக்கு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வந்தார். ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசமைப்போட 7வது அட்டவணை மொத்தம் 12 ஷெட்யூல். அதில் 7வது ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னது, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு. இப்படி 3 லிஸ்ட்டு இருக்குது. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு 3 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் குறிப்பிட்ட துறைகள் இருக்குது. இப்போ ஒன்றிய பட்டியல்னா 100 டிபார்ட்மெண்ட், அதில் 100 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து 61 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 52 டிபார்ட்மெண்ட் இருக்குது. புரியுதா? 52 டிபார்ட்மெண்ட். இது 47 இருக்கும். இதில் இருந்தது தான் வந்து 47. இதில் 5 தான் தூக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மாநில பட்டியலிருந்து கரெக்டு தான். இதில் 61 இருக்கும். இதில் வந்து 47 இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலி எவ்வளோ 52 இருந்துச்சு. அந்த 5 தூக்கி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா 61 மாற்றிட்டாங்க இங்கே. சரி, இங்கே இருந்ததை தூக்கி இங்கே கொண்டு வந்துட்டாங்களா? ஆமாம். அப்போ வந்து இந்த இடத்துல 52 இருக்கும். கரெக்ட், 52 இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே வந்து 66 இருந்துச்சு. 61க்கு பதிலாக 66 இருந்துச்சு. இங்கே 52க்கு பதிலாக 47 இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இந்த 66லேருந்து 5 கொண்டு வந்து இங்கே சேர்த்துனதுனால இது 52 மாறிடுச்சு. புரியுதா? இந்த லிஸ்ட்டு ஆக்சுவலி இது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் பேங்கிங்கு, அதுக்கப்புறம் ரயில்வே, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் யார் கையில் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில். ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் என்ன இருக்குன்னா காவல்துறை, இந்த மாதிரி விஷயம், விவசாயம்லாம். இதுவே வந்து காமனாக இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், இதெல்லாம் வந்து காமனாக இருக்கும் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஆர்டிகல் என்னென்னா ஆர்டிகல் 246 தான் வந்து இதை பற்றி பேசுது. 246 தான் வந்து லிஸ்ட்டை பற்றி பேசுகிற ஆர்டிகல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒன்றிய பட்டியல் அப்படின்னா இப்போ வந்து பார்லிமெண்ட் ஒரு ஒன்றிய பட்டியல் இதில் வந்து ஏதாவது ஒரு சட்டம் போடணும் அப்படின்னா அதுக்கான பவர் வந்து பார்லிமெண்ட் கிட்ட இருக்குது. இதுக்கான மாநில பட்டியலில் ஒரு சட்டம் போடணும்னா அதுக்கான பவர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. பொதுப்பட்டியலை மாநில பட்டியலும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் இது மேலே போடலாம், பொதுப்பட்டியல் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போடலாம். ஆனால் 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது யார் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னா, யார் சொல்கிறது நிறைவேறும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் நிறைவேறும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எஞ்சிய அதிகாரங்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு, அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. புரியுதா? 248ன்னு சொல்லுவாங்க அதோட ஆர்டிக்கல். 248 ஆர்டிக்கல் படி எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. அதுதான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து மாநில அரசுக்கு மாற்றி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது ஸ்டேட் லெவல், இப்போ வந்து நம்ம தேசிய லெவலில் ஒரு பிரச்சனை, இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வார் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் மாநில பட்டியலில் நினச்சா மத்திய அரசு வந்து அதில் கூட அவங்களால சட்டம் போட முடியும். புரியுதா? அவங்களால மாநில பட்டியலில் கூட சட்டம் போட முடியும், பொதுப்பட்டியல் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு வந்து
ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிலை இல்லாமல் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து சாதாரண சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது முக்கியம் நமக்கு. இப்போ சாதாரண சட்ட முன்வரைவுனா நம்ம முன்னே பார்த்துருக்கோம். என்னது? மக்களவை, மாநிலங்களவை எந்த அவையில் வேணாலும் கொண்டு வரப்படலாம். புரியுதா? ஆனால் நிதினா மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அடுத்தது இது வந்து சாதாரண சட்ட முன்வரைவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மட்டும் இல்லை, யார் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். புரியுதா? யார் வேணாலும் லைக் 543 + 250 இதில் யார் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நிதி சட்ட முன்வரைவாக இருந்தால் அமைச்சரால் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது சாதாரண சட்ட முன்வரைவு ஃபஸ்ட்டு எதில் லோக்சபா, ராஜ்யசபா ஏதோ ஒன்றுத்தில் அறிமுகப்படுத்தி அது இன்னொரு அவைக்கு அனுப்பி அதை எடுத்துகிட்டு போய் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்து சிக்னேச்சர் வாங்கணும். பட் ஆனால் நிதி சட்ட முன்வரைவு எடுத்த உடனே குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து இவர்கிட்ட சபாநாயகர்கிட்ட சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் லோக்சபா, அதுக்கப்புறம் ராஜ்யசபா கிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். 14 days வந்து டைம் எடுத்துப்பாங்க அவங்க. ஸோ இப்போ என்னது? சாதாரண சட்ட முன்வரைவை வந்து மாநிலங்களவையால் திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும். கரெக்டு. ஆனால் நிதி சட்ட முன்வரைவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. ஏன்னா அதோட பவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களவைக்கு தான் இருக்குது. நினச்சா 14 நாள் வேணால் தள்ளி வச்சுக்கலாம் மாநிலங்களவை. பட் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால மாற்ற முடியாது அதில்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் சாதாரண சட்டத்தை என்ன பண்ணலாம்? எந்த முடிவும் எடுக்காமல் 6 மாதம் வரைக்கும் மாநிலங்களவை அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து லோக்சபாவில் நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் அதை வந்து கண்டுக்காமல் தூக்கி போட்டாங்க. 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, ஆனாலுமே அதை கண்டுக்கவே இல்லை. அப்படி கூட வச்சுக்கலாம் சாதாரண சட்ட முன்வரை. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து இப்போ சாதாரண சட்ட முன்வரைவாக இருந்தால் மக்களவையில் இருந்து வந்தாலும் அதுக்கு மக்களவை சபாநாயகரோட சைன் வந்து தேவை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ நான் முன்னே சொன்னல, கண்டிப்பாக நிதி முன்வரைவாக இருந்தால் சபாநாயகருடைய சிக்னேச்சரும் அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். இது வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம் மாநிலங்களவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகும். அடுத்தது இப்போ சாதாரண சட்ட முன்வரைவாக இருந்தால் 2 அவைகளும் ஏற்றுக்கொண்டதன் பிறகு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. இந்த முன்வரைவை நிறைவேற்றுவதில் ஈரவைகளோட கருத்து வேறுபாட்டால் முடக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஈரவைகளோட கூட்டத்துக்கு கூட அழைப்பு விடுப்பார். எதுக்கு? சாதாரண சட்ட முன்வரைவுக்கு. ஆனால் நிதி சட்ட முன்வரைவுக்கு என்ன பண்ண முடியாது? குடியரசுத் தலைவரோட சைன் வாங்கிட்டு தான் அவங்க வந்து லோக்சபாலே கொண்டு வராங்க. புரியுதா? அப்போது அதுக்கு கூட்டம்னு ஒன்று பண்ணவே முடியாது. கூட்டம்னா 2 பேருக்கு ஒத்து வரலன்னா தான். இங்கே பிரசிடென்ட்டே சைன் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் லோக்சபா ராஜ்யசபா கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது மக்களவையில் சாதாரண சட்ட முன்வரைவு தோல்வி அடைஞ்சால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? யாருமே வந்து ஆக்சுவலி என்னென்னா சாதாரண சட்ட முன்வரைவு தோல்வி அடைஞ்சால் சாதாரண சட்ட முன்வரைவு தோல்வி அடைஞ்சால் கவர்மெண்ட்டே பதவி விலகிடணும். புரியுதா? இப்போ வந்து ஜெயிச்சது மோடி கவர்மெண்ட்டா பிஜேபி, அந்த பிஜேபி கவர்மெண்ட்டே பதவி விலகிடணும் இன்கேஸ் ஒரு மசோதா தோல்வி அடைஞ்சதுன்னா சாதாரண. ஆனால் இது வந்து நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா ஆக்சுவலி இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் இந்த இடத்துல. அதாவது என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரணும். இப்போது சாதாரண சட்ட முன்வரைவு ஒரு அமைச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா மட்டும் என்ன சொல்கிறாங்க? ஒரு அமைச்சரால் கொண்டு வந்திருந்தால் மட்டும் அது நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா மொத்த கவர்மெண்ட்டும் பதவி விலகணும். இதுவே ஒரு நார்மலாக பார்லிமெண்ட் பர்சன் கொண்டு வந்திருந்தால் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நிதி மசோதா அப்படிங்கிறது ஒரு அமைச்சரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக பதவி விலகி தான் ஆகணும் எல்லாருமே. கிளியரா? அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து சாதாரண சட்ட முன்வரைவை நிராகரிக்கலாம், மறுபரிசீலனை செய்யணும், திருப்பி அனுப்பலாம், இல்லை அவரே என்ன வேணால் வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு குடியரசுத் தலைவர் நிதி முன்வரைவுக்கு ஆல்ரெடி ஒப்புதல் கொடுத்துட்டாரு. புரியுதா? பட் ஆனால் அதை என்ன பண்ண முடியாது? திரும்பவும் அனுப்ப முடியாது. செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்னொரு தடவை பார்த்துட்டு அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம்ல மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு, இதெல்லாம் ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் மத்திய பட்டியலில், என்னென்ன மாநில பட்டியல், என்னென்ன பொதுப்பட்டியலில் இருக்குங்கிறது ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஆட் ஒன் அவுட்டில் நமக்கு கொஷினாக வரும். ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திருத்தச் சட்டங்களுக்கான நடைமுறைகள். இப்போ வந்து ஒரு சட்டத்தை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அது வந்து ஆர்டிகல் 368 வச்சு அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது எந்த பார்ட்டில் இருக்குது, எந்த பகுதினா பகுதி 20 இருக்குது. புரியுதா? அதுக்கு வந்து நிறைய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அது நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு விஷயத்தை திருத்தணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணும். பட் அதை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத சில விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அரசமைப்பில் ஏதாவது திருத்தம் ஏற்படுத்தணும் அப்படின்னா 2 அவைகளிலும் முன்வரைவாக சமர்ப்பிக்கணும். தனித்தனியாக ஒவ்வொரு அவையிலும் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 50% மேலே ஆதரவு இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? என்ன அப்படின்னா இப்போ சாதாரண சட்ட முன்வரை வந்தால் எங்கேனாலும் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நிதியாக இருந்தால் லோக்சபாவில் அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் ஒரு சட்டத்தையே திருத்தணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. எலெக்ஷன் கமிஷனில் 3 மெம்பர் பாடி இருக்குது. இப்போ அதை 4 மெம்பர் பாடியாக மாற்றணும்னா அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும். அதாவது 2 அவையிலையுமே லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்கா, இது 2த்துலேயுமே தனித்தனியாக கொண்டு வரணும். இதை வந்து ஒரு சட்ட மசோதாவாக 2 பேருமே தனித்தனியாக கொண்டு வரணும். அது கொண்டு வர்றதுக்கு 50% பேர் வந்து வந்திருக்கணும். இப்போ லோக்சபாவில் 543னா அதில் ஒரு 260 பேராவது 270 பேராவது வந்திருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் 50% பேர் வந்திருக்கணும். வந்திருக்கிற 50% பேரில் 3ல் 2 பங்கு மெம்பர்ஸாவது அதுக்கான ஓட்டு போட்டிருக்கணும். தனித்தனியாக 2 பேரும் தனித்தனியாக இதை வந்து நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினா மட்டும்தான் பிரசிடெண்ட்டோட சிக்னேச்சருக்கு போகும். இல்லைன்னா அது இங்கேயே ஃபெயில் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு சட்டத்தை திருத்தக்கூடிய வழிமுறை. புரியுதா? இதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த திருத்த சட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடெண்ட் நினச்சா இது வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறதோ மறுபரிசீலனை செய்கிற மாதிரி நாடாளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறதோ இது எதையுமே பிரசிடெண்ட்டால் செய்ய முடியாது. புரியுதா? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது பர்ஃபெக்டாக அனுப்பி வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில். அப்படி இருக்கும்போது எதுவுமே அவரால் பண்ண முடியாது. அவர் சைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பட் ஆனால் இது எதெல்லாம் திருத்தலாங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது 3 டைப்பாக திருத்த முடியும். கான்ஸ்டியூஷனை 3 டைப்பாக திருத்தலாம். ஒன்று, நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டி, 2 அவையுமே லோக்சபா ராஜ்யசபா 2 பேருமே சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக அமெண்ட்மெண்ட் பண்ணுறது. இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக பண்ணுறது. இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் ப்ளஸ் வந்து மொத்தம் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரினா பாதியாக லைக் வந்து 14 ஸ்டேட்டு 4 யூனியன் டெரிட்டரி இந்த மாதிரி பாதி மாநில சட்டமன்றங்களால் சேர்த்து நிறைவேற்றுறது. இந்த மாதிரி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா எதெல்லாம் வந்து ஆர்டிகல் 368 படி ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது 2 அவைகள்லையுமே தனி பெரும்பான்மை மூலமாக திருத்தி அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறது, இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற பவுண்ட்ரிஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு வந்து தனி பெரும்பான்மையை யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? சிம்பிள் மெஜாரிட்டி 2 பேருமே சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறாங்க 2 அவையிலுமே. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்டில் வந்து மேலவை ஆர்டிகல் 169 படி மேலவை ஒரு ஸ்டேட்டில் இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் மேலவை இருக்கானா இல்லை, 1986 ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நாடாளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டியில் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம ஸ்டேட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம், நாடாளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி தான். இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு, இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து பிரசிடென்ட்டு, கவர்னரு, சபாநாயகர், அடுத்து நீதிபதி, இவங்கள் தொடர்பான 2வது அட்டவணையில் இருக்கிற ஊதியம் மற்றும் படிகள், சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமான விஷயங்களை நிர்ணயிக்கிறது. இப்போ இவங்களோட சேலரி 10,000 இருந்தால் 20,000 மாற்றுறதுக்கான பவர் எல்லாம் வெறும் தனிப்பெரும்பான்மையிலே நிறைவேற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நாடாளுமன்ற அமர்வுக்கு குறைந்தபட்ச உறுப்பினர்கள், அதாவது 10ல் 1 பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் கூட்டணும் அப்படின்னா இப்போ 3 செஷன் நடத்தணும் ஒரு வருஷத்துலன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 3 செஷனும் நடத்தணும்னா 10ல் 1 பங்கு பீப்புளாக அது வந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பேர் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 10ல் 1 பங்கு. அதை முடிவு செய்யுது 10ல் 1ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது சிம்பிள் மெஜாரிட்டி. அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ்க்கான ஊதியம் மற்றும் படி, நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை உருவாக்குறது, நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் ப்ளஸ் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அதில் உறுப்பினர்களோட ஸ்பெஷல் ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது சம்மந்தமான விஷயங்களை முடிவு பண்ணுறது, பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது, உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளோட எண்ணிக்கையை முடிவு செய்கிறது, அதே மாதிரி அதிகமான அதிகாரத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம், குடியுரிமை கொடுக்கறது, ஆட்சி மொழியை பயன்படுத்துறது, இது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே 5th ஷெட்யூலில் 6th ஷெட்யூலில் இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டியில் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்டு,
டிபிஎஸ்பி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சிம்பிள் மெஜாரிட்டி, மூணாவதாக ஒன்று பார்ப்போம், ரெண்டுத்துலேயும் இல்லாத விஷயங்களையும் இதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டு சில ஸ்டேட்டுடைய பெர்மிஷன், இதெல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த மொத்தம் 50 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், ப்ளஸ் வந்து 3 பேர், மொத்தம் 3 பேர்னால் அதில் 2 பேராவது ஓட்டு போட்டிருக்கணும். இது வந்து மாநிலங்கள், இது வந்து இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்லிமெண்ட்டில், பட் ஸ்டேட்ஸில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் இவங்க எல்லாமே நிறைவேற்றணும். அது வந்து எதுக்கு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள், மத்திய மாநில நிர்வாக அதிகாரம் விரிவாக்கம், உச்சநீதிமன்ற நீதிமன்றங்களை உருவாக்குறது, 7th ஷெட்யூலு, இந்த மாதிரியான விஷயம், கான்ஸ்டியூஷனை திருத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது மாதிரி ஸ்டேட்ஸோட பர்மிஷனும் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்லிமெண்ட்டை பார்த்தோமா, அதுக்கடுத்து மாநில சட்டமன்றத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மாநிலங்களுடைய சட்டமன்றம், இப்போ வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து, கான்ஸ்டியூஷன் நம்மளது தான், பட் ஆனால் ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் தனியான சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நம்மளால் போய் அங்கே வந்து சொத்து வாங்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி, நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு எமர்ஜென்சி போடுறாங்கன்னா அது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து தனி ஒரு குழு ஆட்சி மாதிரி தனியாக இருக்காங்க அவங்க. பட் ஆனால் நம்ம தான் ரூல் பண்ணுறோம், பட் ஆனால் அவங்க தனியாக இருக்காங்க. புரியுதா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பார்ட் 5ல் இருக்குது, புரியுதுங்களா? பகுதி 5ல் இருக்குது. 5ல் 52லேருந்து 151 வரைக்கும் ஆர்டிகல். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். பார்ட் 6ல் 152லேருந்து 237 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார் இருப்பா? கவர்னரு, சிஎம்மோட தலைமையில் அமைச்சர்கள் குழு இருக்கும், அப்புறம் மாநில சட்டமன்றம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து கவர்னர் யார் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுடைய என்னது, ஒரு ஸ்டேட்டுடைய அரசமைப்பு தலைவர், புரியுதுங்களா? அரசின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்தின் அரசின் தலைவர், அதாவது பெயரளவு நேம்லி பேரளவில் வந்து யார் வந்து மெயின் பர்சன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் கவர்னர் தான். பட் ஆனால் உண்மையான தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இவரை சொல்லுவோம், சிஎம்ஐ சொல்லுவோம், புரியுதா? அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது ஆளுநரோட பேரில் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆளுநரை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்த ஆளுநர் வந்து 5 வருஷம் வரைக்கும் பதவியில் இருப்பார். அது இல்லாமல் குடியரசுத் தலைவர் நினைக்கிற வரையும் கூட பதவியில் இருந்துக்கலாம். 5 வருஷத்துக்கு மேலேயும் குடியரசுத் தலைவர் நினச்சா அவரோட பதவி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் அந்த பதவியில் வர்ற வரைக்கும் இவர் வந்து இருந்துக்கலாம். 3த்தில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். பட் ஆனால் ஆளுநராக ஒருத்தர் பதவி அமர்த்தப்படணும் அப்படின்னா அவர் முக்கியமாக இந்திய குடிமகனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது 35 வயசு நிரம்பி இருக்கணும். இது ஒன்று. அதே மாதிரி ஒரே ஸ்டேட்டில் இவர் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஆளுநரை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளுநராக போடுறாங்கன்னா அந்த ஆளுநர் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கக்கூடாது, புரியுதா? இன்னொன்று, ஒரே ஸ்டேட்லங்கிற 2-3 ஸ்டேட்டில் ஒரே ஆளுநர் வந்து நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்த 1956ல் 70th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்க. 7வது சட்ட திருத்தம் 1956ல் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னது? அதாவது ஒரே ஒரு கவர்னர் வந்து 2-3 ஸ்டேட்ஸ்க்கு வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அடுத்தது கவர்னருடைய பவர் என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு மாநில ஆளுநர் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவர் மாதிரி ஆட்சித்துறை, சட்டமன்றம், நீதித்துறை எல்லா அதிகாரமும் வந்து கொண்டிருப்பார். குடியரசுத் தலைவருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ ஈக்குவலான பவர் கவர்னருக்கு இருக்கும். அதே மாதிரி கவர்னருடைய நிர்வாக அதிகாரத்தில் அமைச்சரவை நியமனம், மாநில அரசு தலைமை வழக்குரைஞர், மாநில அரசு தலைமை தேர்வு, அதாவது யாரெல்லாம் வந்து நியமனம் பண்ணணுமோ அவங்க எல்லாரையும் ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி 2 பேரை வந்து சட்டமன்றத்துக்கு ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து ஒருத்தரை கொண்டு வருவார். ஆர்டிகல் 333 படி ஒருத்தரை வந்து சட்டமன்றத்துக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் இவர் ஆங்கிலோ இந்தியன்லேருந்து. இப்போ அது வந்து கிடையாது, தூக்கிட்டாங்க. நம்ம அதுக்கு அதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி. அதுக்கடுத்து 6ல் 1 பங்கு உறுப்பினரை மேலவைக்கு அப்பாயின்ட் பண்ணுவார், புரியுதா? ஒரு நபரை வந்து 333 படி லோக்சபா, அதாவது சட்டமன்றத்துக்கும் சட்ட மேலவைக்கு 6ல் 1 பங்கையும் நியமிப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆளுநருங்கிறவர் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாலமாக செயல்படுறவர் தான் ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்டில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் உடனுக்குடன் பிரசிடெண்ட்டுக்கு தெரிவிக்கிறவர் ஆளுநர். அதுதான் அவரோட வேலை, புரியுதா? இப்போ வந்து ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஆள்,
ஆளுநருக்கு வந்து சட்ட அதிகாரம், சட்டம் போடுறது, சட்டமன்றத்தில் பேசுறது, இது எல்லாமே இவருக்கான அதிகாரம். பட் ஆனால் எல்லாமே பேரளவு அதிகாரம் தான். எல்லாத்தையும் சிஎம் செய்வார். சிஎம்மோட சேர்மன்ஷிப்பில் இருக்கிற அமைச்சர்கள் குழுவும் செய்வாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளிக்கிறது மட்டும்தான் இவரோட வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இவருக்கு தனியான பவர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றி இப்போ கவர்மெண்ட் அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்மிஷன் கொடுக்குறத, ஒப்புதல் கொடுக்குறத நிறுத்தி வைக்கலாம். இல்லை நிறுத்தி வச்சார்னா அப்போ வந்து அது அந்த சட்டமாகிறது தவிர்க்கப்படும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவர் என்ன பண்ணலாம், அது தானே வச்சுக்கலாம். அதே மாதிரி மறுபரிசீலனை பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கலாம். புரியுதா? அதே மாதிரி அவங்க திருப்பி அனுப்புகிறாங்கன்னா 2வது டைம் திருப்பி அவரால் அனுப்ப முடியாது. சைன் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஃபஸ்ட் டைம் திருப்பி அனுப்பலாம். பட் கரெக்ஷன் பண்ணி 2வது டைம் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் சைன் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஆளுநருக்கு ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இவருக்கு நீதித்துறை அதிகாரமும் இருக்குது. என்னது, யாராவது வந்து குற்றம் செஞ்சு சிறையில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து 20 வருஷம் சிறை தண்டனை அவருக்கு அப்படின்னா அதை 10 வருஷமாக குறைக்கலாம், 5 வருஷமாக குறைக்கலாம். இந்த மாதிரியான பவர் ஆளுநருக்கு இருக்குது. ஆனால் மரண தண்டனையை குறைக்க முடியாது. யாரால் அப்படின்னா ஆளுநரால் மரண தண்டனையை குறைக்க முடியாது. பட் ஆனால் குடியரசுத் தலைவரால் மரண தண்டனையை குறைக்க முடியும். அப்படி ஒரு பவர் அவருக்கு இருக்குது, இவருக்கு அது கிடையாது. ப்ளஸ் வந்து எமர்ஜென்சி பவர்ஸுக்கு வந்து ஆளுநருக்கு கிடையாது. எமர்ஜென்சி பவர், அவசர கால அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. புரியுதா? குடியரசுத் தலைவர் பேரில் 356 படி இவரால் ஆட்சி பண்ண முடியும் ஒரு மாநில அரசில். பட் ஆனால் இவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அவசர நிலையை இவர் டைரெக்டாக வந்து அமல்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிஎம், முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 163 ஃபஸ்ட்டு 163 படி அமைச்சரவையை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னா ஆளுநர் வந்து அமைச்சரவையை உருவாக்குறாரு. ஆனால் ஒவ்வொரு அமைச்சரும் எந்த இலாக்கா பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் சூஸ் பண்ணுவார். பட் ஆனால் அவங்க எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர் தான். இப்போது ஆர்டிகல் 163 படி அமைச்சரவையும் 164 படி முதலமைச்சரையும் கவர்னர் வந்து நியமிப்பார். புரியுதா? இப்போ என்னெல்லாம் பண்ணுவார் முதலமைச்சர் அப்படின்னா, இவர் பண்ணுவார் இல்லையா, ஆளுநர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த விஷயத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சூஸ் பண்ணி கொடுக்குறது முதலமைச்சர். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதா? இதை நீங்கள் டீப்பாக படித்து பார்த்தீங்கன்னா புரியும். அமைச்சர் குழுவை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது மாநில அமைச்சர்களுடைய பதவிக்காலம். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அவ்வளோதான். மாநில அமைச்சரவையுடைய பதவிக்காலம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆளுநரோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் அமைச்சர்கள் பதவியில் இருக்கலாம். ஆனால் உண்மையில் முதலமைச்சரோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் அமைச்சர்கள் பதவியில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரிஜினல். புரியுதா? அதுதான் கரெக்ட் இப்போ வரைக்கும். பட் ஆனால் ஆளுநர் நினச்சா கிடையாது. இப்போ முதலமைச்சர் சொன்னால் ஆளுநர் என்ன பண்ணுவார், அவங்கள பதவியிலேருந்து நீக்கிடுவார். இவர் அப்பாயிண்ட் பண்ணனா அப்பாயிண்ட் பண்ணுவார், அவ்வளோதான். அந்த மாதிரி பேரளவு தலைவர் தான் ஆளுநர் அப்படிங்கிறவர். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அமைச்சர்கள் வந்து தனித்தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பு அப்படின்னா முதலமைச்சருக்கோ இல்லை சட்டமன்றத்துக்கோ பொறுப்பானவங்க. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், லோக்சபாவுக்கு பொறுப்பானவங்கன்னு பார்த்தோமா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதுக்கடுத்து மாநில சட்டமன்றத்துடைய சபாநாயகர். இப்போது அங்கே என்ன சபாநாயகருக்கு கடமைகளோ அதே தான் இங்கேயும். துணை சபாநாயகர் அதே கான்செப்ட். அங்கே என்னெல்லாம் பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதில் புதுசாக எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து நாடாளுமன்றத்தில் நிறைய குழுக்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த 3 குழுக்களை பற்றி பார்ப்போம். இது 3ஐயும் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொது கணக்கு குழு அப்படின்னா 1921 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 22 பேர் இருப்பாங்க. அந்த 22 பேரில் வந்து 15 பேர் வந்து லோக்சபா, 7 பேர் வந்து ராஜ்யசபா. அதுக்கடுத்து இதோட சேர்மனை சூஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் சூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. மதிப்பீட்டு குழுனா கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர் வந்து உருவாக்கியிருப்பார் 1964. பொதுத்துறை நிறுவனங்கள் குழு அப்படிங்கிறது இது வந்து ஒருத்தர் உருவாக்கியிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய டீப்பாக நம்ம பேசணும். அதை நான் உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நம்ம அதை பார்க்க வேண்டாம். வேறு என்ன இருக்குது, புக் பேக் கொஷின். சட்டமன்றம்ங்கிறது என்னது, சட்டமன்றம் அப்படி சொல்ல போனால் இது வந்து சட்டம் இயற்றுகின்ற ஒரு உச்சபட்ச அமைப்பு வந்து சட்டமன்றம். தேசிய சட்டமன்றத்தை நம்ம நாடாளுமன்றம்னு சொல்லலாம். இந்தியாவில் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை கொண்டுள்ளது. அதுதான் ஆர்டிகல் 79 அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்து என்னது,
உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம் செய்கிறதுக்கு என்ன பேர்னா பதவி நீக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழிச்சாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி நீக்கம் செய்யும் முறை கண்டன தீர்மானம்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கண்டன தீர்மானம்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்துக்கு பேர் வந்து கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாநிலங்களவையுடைய தலைவர் யார்? குடியரசு துணைத் தலைவர், ஆர்டிகல் 63 படி. அதே மாதிரி அரசாங்கத்தின் தலைவர், இப்போது அரசியல் அமைப்பின் தலைவர் அப்படின்னா நம்ம வந்து யாரை சொல்லலாம்? குடியரசுத் தலைவர். பட் ஆனால் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா பிரதமர். அரசாங்கம் அப்படின்னா கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம், இப்போ இருக்கிற கவர்மெண்ட். அரசின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை டேஷ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனம். மாநிலங்களவைனா மாநிலத்தோட உரிமைகளை பாதுகாக்கிறவங்க, அதுக்காக தான் மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்குது. மாநிலங்களவை உறுப்பினர் டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அந்தந்த மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களால். மாநிலங்களவையோட அலுவல் வழி தலைவர் யார் அப்படின்னா இந்திய குடியரசு துணைத் தலைவர். நாடாளுமன்றத்துடைய எந்த அவை நாடாளுமன்ற நிரந்தர அவை அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னது? மாநிலங்களவை. நாடாளுமன்றத்துடைய எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் கொண்டுள்ளது அப்படின்னா அது மக்களவை. மக்களவை உறுப்பினர்களோட குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்குறாங்க. மக்களவை அப்படின்னா குறைந்தபட்சம் 25, மாநிலங்களவைனா 30. இந்திய சட்டமன்ற அமைப்பு அப்படிங்கிறது என்னது? ஈரவை, மேலவை கீழவைன்னு 2. மாநிலத்தோட ஆளுநர் வந்து டேஷ் ஆவார் அப்படின்னா அரசின் தலைவர். அப்போ மாநிலத்துடைய அரசியல் அமைப்பின் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா நம்ம சிஎம் போயிடுவார், கீழே இருக்க போகிற அடுத்த கொஷின். மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்படிங்கிறவர் யார்? அரசாங்கத்தின் தலைவர். அடுத்து வந்து மாநிலத்துடைய செயல் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா செயல் அதிகாரம் அப்படிங்கிறது பேரளவிலான அதிகாரம் தான் சொல்கிறாங்க, ஆளுநர்கிட்ட இருக்குது. மாநிலத்தின் ஆளுநர் வந்து யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. அவ்வளோதான். இதோட நமக்கு வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து 3rd லெசன் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.